Good morning students. Next we will discuss about chemistry of nucleic acids. We have already studied what or which material act as a genetic material in our body. Hershey and Chase experiment clear-cutly proved DNA as a genetic material. Now the chemistry of nucleic acid nothing but DNA and RNA, that is called nucleic acids. Having identified the genetic material as the nucleic acid as another DNA as the nucleic acids, we proceed to examine the chemical structure of the molecules. Generally nucleic acids are long chain or polymer. Repeating subunit is called nucleotides. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது லாங் செயினாவோ இல்லை பாலிமர் மாதிரியே இருக்கும், ரிப்பீட்டட் யூனிட்டாக தான் இருக்கும். இந்த ரிப்பீட்டட் யூனிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூக்ளியோடைட்ஸ். ஈச் நியூக்ளியோடைட்ஸ் சப்யூனிட் இஸ் காம்போஸ்ட் ஆஃப் 3 பார்ட்ஸ். ஒவ்வொரு நியூக்ளியோடைட்ஸ்லையும் எத்தனை பார்ட்ஸ் இருக்கும், காம்போனண்ட்டாக இருக்கு அப்படின்னா 3 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன் இஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் அண்டு பெண்டோஸ் சுகர், 5 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய பெண்டோஸ் சுகர் அண்டு பாஸ்பேட் குரூப்ஸ், பாஸ்பாரிக் ஆசிட்ஸ் அல்லது பாஸ்பேட் குரூப்ஸ் அப்படிங்கிற இந்த 3 காம்போனன்ட்ஸ் வந்து மஸ்ட் பி ப்ரெசன்ஸ் இன் த nucleic acids. First we will discuss about one by one. First the pentose sugar. Pentose means 5 carbon atom. Pento means 5. Sugar means sugar. There are 2 types of nucleic acids depending upon the type of pentose sugar. One is deoxyribonucleic acid and another one is ribonucleic acids. Deoxyribonucleic acid is a DNA and another one is ribonucleic acid is called as a RNA. The DNA found inside the nucleus of eukaryotics and nucleoli of prokaryotic. The only differentiate between the 2 sugars in that there is one oxygen atom less in the deoxyribose. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டுலேயும் டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் கம்பேர் பண்ணும்போது என்ன ஒரு டிஃப்ரென்ஷன், என்ன ஒரு வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் ஆட்டத்தில் ஒரு ஆட்டம் கம்மியாக இருக்கும். யாரில்? டிஎன்ஏவில் கம்மியாக இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் டிஆக்சிரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ், டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட்னுங்கிறாங்க. ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் டீனா கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது? ஆர்என்ஏவை கம்பேர் பண்ணும்போது. இது ஒரு 1 மார்க்குங்க, நோட் பண்ணிச்சுக்கோங்க, கேட்பாங்க. லாஸ்ட் டைம் பப்ளிக்லேயே கேட்டிருந்தாங்க. டிஎன்ஏவில் வந்து எது ஒன்று கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஒன்று கம்மியாக இருக்கும், அதனால தான் அதுக்கு பேர் டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் பேஸ் பேர். இப்போ இந்த நைட்ரஜன் பேஸ் பேர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நைட்ரஜன் சப்ஸ்டன்ஸ் இதுக்குள்ளே இருக்குதுங்க, சரிங்களா? இந்த நைட்ரஜன் பேஸ் பேஸை 2 டைப்ஸை நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவோம். அதில் டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி, ஆர்என்ஏவாக இருந்தாலும் சரி, நம்ம 2 டைப்ஸை டிவைட் பண்ணணும். ஒன் இஸ் பியூரின் அண்ட் அனதர் ஒன் இஸ் பிரிமிடின்ஸ், சரிங்களா? 2 பியூரின்ஸு 2 பிரிமிடின்ஸும் இருக்கணும். இந்த பியூரின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் எத்தனை ரிங் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் ரிங்காக இருக்கணும். கார்பன் ஆட்டம் வந்து டபுள் ரிங்காக இருக்கும். பிரிமிடின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பன் ஆட்டம் வந்து சிங்கிள் ரிங்காக இருக்கணுங்க, சரிங்களா? இப்போ இந்த பியூரின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் 2 நைட்ரஜன் பேஸ் பேஸ் இருக்கும். ஒன்று வந்து அடினைன், இன்னொன்று தைமின். அடினைன், இன்னொன்று தைமின், சரிங்களா? சாரி, அடினைன் அண்டு குவானைன் அப்படிங்கிற 2 என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 நைட்ரஜன் பேஸ் பேஸான பியூரினில் வந்து 2 இருக்கும், அடினைன் குவானைன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பிரிமிடினில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும், சம்டைம் 3 இருக்குங்க. என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தைமிடின், சைட்டோசின், யுராசில் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நோட் பண்ணி வாங்கலாம். இப்போ ஒரு நைட்ரஜன் பேஸ் பேர் டிஎன்ஏவில் நைட்ரஜன் பேஸ் பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நைட்ரஜன் பேஸ் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸில் இருக்கும். ஒன் இஸ் பியூரின் அண்ட் அனதர் ஒன் இஸ் பிரிமிடின்ஸுங்க. பியூரினில் என்னென்ன நைட்ரஜன் பேஸ் பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அடினைன், குவானைனும் பியூரினில் இருக்கும். யுராசில், தைமிடின், சைட்டோசின் இது 3 எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிமிடின்ஸில் இருக்குங்க, சரிங்களா? ரைட்டுங்க. த பியூரின், சைட்டோசின் அண்ட் யுராசில் ஹாவ் எ சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் தீஸ் ஆர் கால்டு பிரிமிடின்ஸ் அப்படின்னு இருக்காங்க. பியூரினில் வந்து எத்தனை ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா டபுள் ரிங், நோட் பண்ணுங்கள், டபுள் ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். தைமிடினில் வந்து பார்த்தீங்கன்னா தைமிடிங்க பிரிமிடின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சராக தான் இருக்குங்க, சரிங்களா? தைமின் இஸ் யூனிக்யூ ஃபார் டிஎன்ஏ ஒயில் யுராசில் இஸ் யூனிக்யூ ஃபார் ஆர்என்ஏ. நோட் பண்ணி பார்க்கலாம். தைமின்கிறது எதில் மட்டும்தான் காணப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவில் மட்டும் காணப்படும். யுராசிலில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவில் மட்டும் யுராசில் அப்படிங்கிறது காணப்படுங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஆல்ரெடி நம்ம 3 கெமிக்கல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து சுகரு, இன்னொன்று நைட்ரஜன் பேஸ் பேர், அடுத்து வந்து பாஸ்பரிக் ஆசிட் அல்லது பாஸ்பேட் குரூப்ஸுங்க. இட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த பாஸ்பரிக் ஆசிட்ஸ் ஹேஸ் 3 ஆக்டிவ் OH குரூப் விச் 2 ஆர் இன்வால்வ். நோட் பண்ணுவாங்களா? 3 ஆக்டிவ் OH குரூப் இருக்கும், அதில் 2 ஆர் இன்வால்வ்டு ஸ்டாண்ட் ஃபார்மேஷன். ஸ்டாண்டு
டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OH குரூப்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ரிமைனிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிட் நேச்சரை கொடுக்கும். என்ன நேச்சர் தருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆசிட் நேச்சர். த பாஸ்பேட் ஃபங்க்ஷனல் குரூப் PO4 gives the DNA and RNA the property of acid nature. நோட் பண்ணுவாங்களா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்ன நேச்சர், ஆசிட் நேச்சர். த ரிலீஸ் த ஹைட்ரஜன் அயன் ஆர் புரோட்டான் இன் சொல்யூஷன் இருக்காங்க. த ஃபிசியாலஜிக்கல் pH hence the term name is a nucleic acids. இதனால தான் நமக்கு என்ன பண்ணுறோம், ஆசிட் நேச்சர் ஆகிறனால தான் இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. The bonds that are formed from the phosphate are என்னது, எஸ்டர் பாண்ட். பாஸ்பேட் குரூப்லேருந்து என்ன பாண்டு ஃபார்ம் ஆகுதுன்னா எஸ்டர் பாண்டு. அதை நம்ம பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் த பாஸ்பேட் குரூப் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். நோட் பண்ணுவாங்களாம், பாஸ்பேட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆட்டம் வந்து என்ன சார்ஜ் பார்ட்டிகளாக இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளாக இருக்குது. அதனால் டிஎன்ஏ இஸ் ஏ நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இன் அவர் பாடி. முக்கியமான ஒரு 1 மார்க்கு. டிஎன்ஏ வந்து பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ்னு கேட்டால் நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஏன் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இதில் பாஸ்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் வந்து என்னவாக இருக்குதுன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்குதுங்க. சரிங்களா. ஆஃப்டர் த ஃபார்மேஷனாக பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டு. பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் என்னவா மாறுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக மாறுகிறது. நோட் பண்ணிச்சுங்க. இந்த நெகட்டிவ் சார்ஜு பாஸ்பேட் என்ஜூர் த ரிட்டென்ஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வித்தின் த செல் ஆர் நியூக்ளியர் மெம்பரைன். ரைட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் சைடு அண்டு நியூக்ளியர் டைடுங்க. இப்போ நம்ம நைட்ரஜன் பேஸ் பேர் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நைட்ரஜன் பேஸ் பேர் வந்து அடினைனும் குவானைனும் யுராசில் தைமிடின் அல்லது சைட்டோசின். இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒன்று அடிச்சுன்னா எப்பயுமே நைட்ரஜன் பேஸ் பேர் இன்னொரு நைட்ரஜன் பேஸ் பேரோட தான் கம்பைன் ஆகும். எப்பயுமே அடினைன் அப்படின்னு ஒரு நைட்ரஜன் பேஸ் பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குவானைனோட தான் கம்பைன் ஆகும். எத்தனை ஹைட்ரஜன் பாண்டை யூஸ் பண்ணோம்னா 2 ஹைட்ரஜன் பாண்டை யூஸ் பண்ணி அடினைன் வந்து குவானைனோட கம்பைன் ஆயிருங்க. சரிங்களா. அதே மாதிரி சைட்டோசின் வந்து என்ன ஒன்று அடிச்சு பார்த்தீங்கன்னா தைமிடோட தான் கம்பைன் ஆகும். இதே ஆர்என்ஏவாக இருந்தால் யுராசெல்லோட கம்பைன் ஆகும். சரிங்களா. அடினைன் வந்து என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா அடினைன் வந்து எப்பயுமே என்ன ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா தைமினோட கம்பைன் ஆகும். ஒரு பியூரின் வந்து இன்னொரு பிரிமிடோட தான் கம்பைன் ஆகணும். எப்பயுமே பியூரின் வந்து பிரிமிடோட தான் கம்பைன் ஆகணும். பியூரின் வந்து அடினைன் குவானைன் வந்து பியூரின், தைமிடின் யுராசில் சைட்டோசின் வந்து பிரிமிடின்ஸாக இருக்கும். ஸோ இப்போ அடினைன் அப்படிங்கிற ஒரு பியூரின் எடுத்துக்கிட்டோம்னா அடினைன் எப்பயுமே தைமின் அப்படிங்கிற பிரிமிடின்ஸோட தான் கம்பைன் ஆகும். எத்தனை பாண்டை யூஸ் பண்ணியிருந்தா 2 ஹைட்ரஜன் பாண்டை யூஸ் பண்ணும். அதே மாதிரி குவானைன் அப்படிங்கிற பியூரின் வந்து எப்பயுமே யாரோட தான் இணையும் அப்படின்னா சைட்டோசின் அப்படிங்கிற பிரிமிடோட தான் இணையும். எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 ஹைட்ரஜன் பாண்டை யூஸ் பண்ணி கம்பைன் ஆகுங்க. சரிங்களா. ரைட்டு. இப்போ நம்ம நியூக்ளியர் சைடு அண்ட் நியூக்ளியர் டைடு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நைட்ரஜன் பேஸ் பேர் வந்து கம்பைன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த நைட்ரஜன் பேஸ் பேர் வந்து அடினைன் எப்பயுமே தைமினோட கம்பைன் ஆகும். ஸோ இப்போ இந்த நைட்ரஜன் பேஸ் பேர் கம்பைன் ஆனதுக்கப்புறம் இந்த கம்பைன்டு நைட்ரஜன் பேஸ் பேர் கெமிக்கல்லி பைண்டிங் வித் த சுகர் மாலிகூல்ஸ் தட் இஸ் கால்டு நியூக்ளியோசைடு. சரிங்களா. நைட்ரஜன் பேஸ் பேர் வந்து சுகர் மாலிகுலோட அட்டாச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு அப்படின்னு பேருங்க. ஸோ இந்த நியூக்ளியோசைடு நவ் கம்பைன்டு வித் த பாஸ்பேட் குரூப்ஸ் நவ் இஸ் கால்டு என்ன சொல்லணுமா நியூக்ளியோடைடு. சரிங்களா. 2 நைட்ரஜன் பேஸ் பேரும் கம்பைன் ஆகிடுது. எதை யூஸ் பண்ணி ஹைட்ரஜன் பாண்டை யூஸ் பண்ணி கம்பைன் ஆகிடுது. இப்படி கம்பைன் ஆன இந்த நைட்ரஜன் பேஸ் பேர் சுகரோட இணையுது. இப்போ சுகரோட இணைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு அப்படின்னு பேருங்க. இப்போ இந்த 2 நைட்ரஜன் பேஸ் பேரும் சுகரோட இணையணும்னா ஒரு பாண்டை யூஸ் பண்ணணும். என்ன பாண்டு, கிளைக்கோஅசிடிக் பாண்டு. நல்லா மைண்ட் வச்சுங்க. நைட்ரஜன் பேஸ் பேருக்கும் சுகருக்கும் இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டுக்கு பேர் என்ன பாண்டுங்க, கிளைக்கோஅசிடிக் பாண்டு. நோட் பண்ணிச்சுங்க. ஸோ இப்போ நைட்ரஜன் பேஸ் பேரும் சுகரும் கம்பைன் ஆகிடுச்சு. இப்படி கம்பைன் ஆனால் அதுக்கு பேர் நியூக்ளியோசைடு அப்படின்னு பேருங்க. ஸோ இப்போ இந்த நியூக்ளியோசைடு கம்பைன்டு வித் த பாஸ்பேட். இப்போ நியூக்ளியோசைடு யாரோட கம்பைன் ஆக போகுது அப்படின்னா பாஸ்பேட்டோட. என்ன பாண்டை யூஸ் பண்ண அப்படின்னா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டை யூஸ் பண்ணி ஒரு நியூக்ளியோசைடு ஒரு பாஸ்பேட்டோட கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லணும், இப்போ நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லணும். என்னென்னு சொல்லணும், நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஜாயிண்டட் பை எ கண்டென்சேஷன் ரியாக்ஷன் டு ஃபார்ம் எ polynucleotide chain. The hydroxyl group on the third trace carbon atom of sugar, one nucleotide forms an ester.
வித் த பாஸ்பேட் ஆஃப் அனதர் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த கெமிக்கல் பாண்ட்ஸ் தட் லிங்க் த சுகர், இந்த கெமிக்கல் பாண்ட் எதை லிங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகரை லிங்க் பண்ணுது. த காம்பனண்ட் ஆஃப் அட்ஜசன்ட் நியூக்ளியோடைட்ஸ் ஆர் கால்டு பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். என்ன டைரக்ஷனில் ஃபார்ம் ஆகுதுன்னா 5' to 3' இண்டிகேட்டிங் த போலாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ராண்ட். எப்பயுமே இந்த ஸ்ட்ராண்ட் வந்து என்ன டைரக்ஷனில் போகும் அப்படின்னா 5' 3' நோக்கி தான் போவாங்க. சரிங்களா? ஏன்னா 5' 3'னா நம்ம வெண்டோ சுகரில் வந்து 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதில் 5th கார்பன் ஆட்டமோட பாஸ்பேட் இணையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லது 5th கார்பன் ஆட்டம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் 5' அப்படின்னு பேர். அல்லது 3rd கார்பன் ஆட்டம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் 3' அப்படின்னு பேருங்க. சரிங்களா? சரிங்க. த எண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ டிஸ்டிங்க்ட். டிஎன்ஏ அல்லது ஆர்என்னுடைய எண்டு வந்து தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. த 2 ends are designated by the symbol of 3' and 5'. The symbol 5' refers to the carbon of the sugar to which a phosphate functional group is attached. சரிங்களா? அந்த 5th கார்பன் ஆட்டத்தோட தான் பாஸ்பேட் என்ன பண்ணுங்க அட்டாச் ஆகும், அதாவது ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3யோட என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சில் குரூப் OH குரூப் வந்து அட்டாச் ஆகணுங்க. சரிங்களா? இந்த RNA every nucleotide residue has a additional OH group at the second position in the ribose. நோட் பண்ணி பார்க்கலாம். இதே RNAவாக இருந்தால் இந்த OH குரூப்பில் இருக்கக்கூடிய செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் ஒரு அடிஷ்னலாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா OH இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் த 5' to 3' direction of nucleic acid is critical for understanding the aspect of replication and transcription. 3' 5' டைரக்ஷன் இது போகிறனால இது எப்படி ரெப்ளிகேஷன் ஆகுது, எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அனலைசிஸ். சரிங்களா? எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரே மூலிமா நமக்கு அனலைஸ் பண்ணி டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்கள். மோரிஸ் வில்கின்ஸ் அண்டு ரோசாலின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற 2 பேரும் எதை ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அனலைஸ் பண்ணாங்க. யார் அப்படின்னு சொல்லிங்கன்னா மோரிஸ் வில்கின்ஸ் அண்டு ரோசாலின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற 2 பேரும். அடுத்து டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ வாஸ் ப்ரப்போஸ்டு பை. சரிங்களா? டபுள் ஹெலிக்ஸ் மாடலை சொன்னது யாருன்னா வாட்சன் அண்ட் கிரிக். இந்த இயர் ஆஃப் 1953 ஜேம்ஸ் வாட்சன் அண்டு ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிற 2 பேர் தான் டபுள் ஹெலிக்ஸ் மாடலை சொன்னாங்க. டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் இரட்டை சுருளால் ஆனது அப்படின்னாங்க. The highlight was the base bearing between the 2 strands of the polynucleotide chain. This proportion was based on the observation of Erwin Charkap. என்ன சார்கப்பு? எர்வின் சார்கப். சார்கப் ரூல்னு பேருங்க. எவ்வளவு வந்து பியூரின் இருக்குதோ அதுக்கு இணையான என்னவாக இருக்கணும் அப்படின்னா பிரிமிடின் இருக்கும் அப்படிங்கிறார். யார்? எர்வின் சார்கப் அப்படிங்கிறவர். அடினைன் வந்து ஆல்வேஸ் கம்பைன் வித் த தைமிடின். அடினைன் அப்படிங்கிற பியூரின் வந்து எப்போயுமே யாரோட தான் இணையும் அப்படின்னா ஒரு பிரிமிடினோட தான் இணையும். எந்த பிரிமிடின் சொல்லி அப்படின்னா தைமிடின் அப்படின்னோட இணையும். எதை யூஸ் பண்ணி? ஹைட்ரஜன் பாண்டு. எத்தனை ஹைட்ரஜன் பாண்டு? 2. சரிங்களா? அதே மாதிரி குவானைன் அப்படிங்கிற பியூரின் வந்து எப்பயுமே ஒரு பிரிமிடினோட தான் இணையும். சைட்டோசின் அப்படிங்கிற ஒரு பிரிமிடினோட தான் இணையும். எதை யூஸ் பண்ணி? ஹைட்ரஜன் பாண்டை யூஸ் பண்ணி. எத்தனை ஹைட்ரஜன் பாண்டு? 3 ஹைட்ரஜன் பாண்டை யூஸ் பண்ணி இணையுங்க. சரியா? இதுதான் யார் அப்படின்னா எர்வின் சார்காப் லா. எப்பயுமே அடினைன் பியூரின் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த பிரிமிடின் அப்படின்னு இருப்பாங்க. சரிங்களா? நோட் பண்ணிச்சுங்க. ஈக்குவல் அப்படின்னு கான்ஸ்டன்ட் அல்லது ஈக்குவல். நெக்ஸ்ட், த பேஸ் பேரிங் கன்ஃபைர்ஸ் ஏ யூனிக் ப்ராப்பர்ட்டி டு த பாலிநியூக்ளியோடைட் செயின். They are said to be complementary to each other. That is, if the sequence of base in one strand is known, then the sequence is the other strand. இப்போ நம்ம ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுடைய ஒரு ஸ்ட்ராண்டுடைய சீக்வன்ஸை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை வச்சு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு ஸ்ட்ராண்டுடைய சீக்வன்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ரிஸ்கிரிப்ட் பண்ணிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்களா? இந்த salient features of DNA structure has already been detailed in 11th class section அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ வேர்ல்டு. ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல் ஆக்ட் பண்ணது எது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்என்ஏ தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதை பார்ப்போம்.
A typical cell contain about 10 times as much RNA as DNA. ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து டிஎன்ஏவோட 10 மடங்கு அதிகமாக யார் இருப்பாங்க அப்படின்னா ஆர்என்ஏ தான் இருக்குதுங்கிறாங்க. இந்த ஹை ஆர்என்ஏ content is mainly due to the variety of roles played by the RNA in the cells. ஸோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக இருக்கிறனால செல்ஸுக்குள்ள ஆர்என்ஏ நிறைய வேலைகளுக்கு ஆர்என்ஏ பயன்படுத்தப்படுகிறது செல்லு. சரிங்களா, ரைட்டுங்க. இப்போ ஃப்ராங்கல், கான்ட்ராட் அண்டு சிங்கர் நோட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ராங்கல், கான்ட்ராட் அண்டு சிங்கர் 1957 ஃபஸ்ட்டு demonstrated that RNA is the genetic material. நோட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1957 RNA is the genetic material அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ஃப்ராங்கல், கான்ட்ராட் அண்டு சிங்கர் அப்படிங்கிறவங்க. DNA is the genetic material in DNA containing virus. சரிங்களா, வைரஸில் டிஎன்ஏவே ஜெனட்டிக் மெட்டீரியலாக வச்சுருக்கக்கூடிய வைரஸில் ஆர்என்ஏவை ஜெனட்டிக் மெட்டீரியலாக வச்சுருக்கக்கூடிய வைரஸில் ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா ஃப்ராங்கல், கான்ட்ராட் அண்டு சிங்கர் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட்டுங்க. இப்போ ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய வைரஸ் என்ன அப்படின்னா டிஎம்பி, டொபாக்கோ மொசைக் வைரஸ். அண்டு அது என்ன வச்சுருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா they have separated RNA from the protein of DMB viruses. DMB வைரஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனை விட்டு செப்பரேட்டாக என்ன இருக்குது அப்படின்னா ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. 3 மாலிகுலர் பயாலஜிஸ்ட், 3 உயிரிய வல்லுநர்கள் இயர்லி, எந்த இயர்லி அப்படின்னா 1980s வந்து 3 உயிரியலாளர்களான யாருன்னா லெய்ஸ்லி ஆர்ஜெல் அண்டு ஃப்ரான்சிஸ் கிரிக் அண்டு கார்ல் ஊஸ் அப்படிங்கிற 3 பேர். இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிபெண்டன்ட்லி ப்ரொப்போஸ்டு த ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படிங்கிறத இவங்க 3 பேரும் தனியாக சொல்லியிருக்காங்க. அஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் இன் த எவல்யூஷன் ஆஃப் த லைஃப். உயிரினம் பரிணாமம் அடையும் போது முதலாக இருந்தது எது அப்படின்னா ஆர்என்ஏ தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுதான் ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்னு இருக்காங்க. A stage when RNA catalyzed all the molecules. ஒரு சில நேரங்களில் இந்த ஆர்என்ஏ வந்து என்ன ஒன்று கேட்டலைஸ் ஆக்ட் பண்ணி எல்லா மாலிகுல்ஸும் கேட்டலைஸ் பண்ணிடுறோம், அழிச்சிருங்கிறாங்க. நெசசரி ஃபார் த சர்வைவல் அண்டு ரெப்ளிகேஷன். ஒரு உயிர் வாழணும் அல்லது ரெப்ளிகேஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ஆர்என்ஏவே கேட்டலைஸ்ட் ஆக்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிருதுங்க. இந்த டேர்ம் ஆர்என்ஏ வேர்ல்டு ஃபஸ்ட் நோட் பண்ணி பார்க்கலாம். 1 மார்க்கு. இந்த ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அந்த டேர்மை யூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா வால்டர் கில்பர்ட். வால்டர் கில்பர்ட்டுங்கிற ஃபஸ்ட்டு ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படிங்கிற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இன் 1986. ஹைபாதிசிஸ் ஆர்என்ஏ ஆஸ் த ஃபஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆன் எர்த். நோட் பண்ணி பார்க்கலாம். இது எதுன்னு சொல்லுது அப்படின்னா ஆர்என்ஏ தான் முதலாக பூமியில் தோன்றின உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபு பொருள் அப்படின்னு இருக்காங்க. தேர் இஸ் நவ் எனஃப் எவிடன்ஸ் டு சக்சிஸ்ட் தட் எசென்சியல் லைஃப் ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவில் நடக்கக்கூடிய நிறைய ப்ராசஸை வந்து சொல்லியிருக்காங்க. சச்சஸ் மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், அப்புறம் ஸ்ப்ளீசிங் எக்ஸட்ரா எவால்வ்டு அரவுண்ட் த ஆர்என்ஏ. ஆர்என்ஏ ஹேஸ் த எபிலிட்டி டு ஆக்ட் அஸ் எ போத் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்டு கேட்டலிஸ்ட். நோட் பண்ணி பார்க்கலாம். ஆர்என்ஏவுக்கு வந்து 2 வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஒன்று வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல், இன்னொன்று கேட்டலிஸ்ட்டாகவும் ஆக்ட் பண்ணுதுங்க. தேர் ஆர் செவரல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் லிவிங் சிஸ்டம் தட் ஆர் கேட்டலைஸ்ட் பை ஆர்என்ஏ. நம்ம உடம்புல நடக்கக்கூடிய நிறையா உயிரிய செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா ஆர்என்ஏ. திஸ் கேட்டலைட்டிக் ஆர்என்ஏ இஸ் நோன் அஸ் ரிபோசைம். 1 மார்க் நோட் பண்ணி பார்க்கலாம். ரிபோசைம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான் என்ன ஒன்று அப்படின்னா கேட்டலைட்டிக்கு ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். பட் ஆர்என்ஏ பீயிங் அஸ் ஏ கேட்டலைஸ்ட் வாஸ் ரியாக்டிவ் அண்ட் ஹென்ஸ் அன்ஸ்டேபிள். திஸ் லீட் டு எவல்யூஷன் ஆஃப் த மோர் ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ. அது வந்து என்ன ஒன்றுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு கேட்டலிஸ்டிக் நேச்சர் இருக்கிறனால இது சீக்கிரம் டிஸப்பியர் ஆகி போயிருங்க. அப்போ கான்ஸ்டண்ட்டாக நிலையாக நிற்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டீரியல் வேணும். அப்போ யார் வர்றாங்க அப்படின்னா டிஎன்ஏ வருது. வித் சர்டன் கெமிக்கல் மாடிஃபிகேஷன் சின்ஸ் டிஎன்ஏ இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகூல்ஸ் ஹேவிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட். டிஎன்ஏங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகூல்ஸ், ஒன்றுக்கு இணையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட் ஹேஸ் ரெஜிஸ்டர்டு சேஞ்ச் பை evolving a process of repair.
இது எப்போயாச்சும் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிங்கன்னா எவால்யூஷன் நடக்கும்போது அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான மட்டும் இது சேஞ்சஸ் நடக்குது. சம் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் ஃபங்க்ஷன் as a gene regulators by binding to DNA and affect the gene expression. ஒரு சில ஆர்என்ஏ வந்து என்ன வேலை செய்யுதுன்னா ஜீன் ரெகுலேட்டரை ஆக்ட் பண்ணி அந்த ஆர்என்ஏ யாரோட கம்பைன் ஆகுதுன்னா டிஎன்ஏவோட கம்பைன் ஆகுது. அப்படி கம்பைன் ஆகணும்னா யாருடைய செயல்பாட்டை பாதிக்க செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோடைய செயல்பாட்டை பாதிக்க செய்கிறது. சம் வைரஸஸ் யூஸ் ஆர்என்ஏ as the genetic material. ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆர்என்ஏவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வைரஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆண்ட்ரூ ஃபயர் அண்டு கிராங் மெலோவ் வேர் ஆஃப் த ஒப்பீனியன் that the RNA is an active ingredient in the chemistry of the life. நம்ம உயிர் செயல்பாட்டில் வேதியியல் நிகழ்வு ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு காம்பனண்ட் இன்க்ரீடியன்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ அப்படின்னு இருக்காங்க. யார்? ஆண்ட்ரூ ஃபயர் அண்டு கிராங் மெலோ அப்படிங்கிறவங்க. த டைப் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் their ரோல் have been discussed in 11th கிளாஸுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவாக இருக்கலாம், இல்லைன்னா டிஎன்ஏவாக இருக்கலாம். சரிங்களா? அது ரெண்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ஹர்ஷே அண்டு சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, டிஎன்ஏஸ் தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹவவர் இன் சம் வைரஸஸ் லைக் டொபைக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்பி, டொபைக்கோ மொசைக் வைரஸில் என்ன இருக்குங்க? ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ தான் இருக்கும். அண்டு பாக்டீரியா பேஜ் வைரஸ் அதுலேயும் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ தான் இருக்கும். இன்னொன்று தீட்டா பி அப்படிங்கிறதுலேயும் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ஆர்என்ஏ ஆக்ட் அஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். நோட் பண்ணிச்சுங்க. சம் மாலிகூல் தட் கேன் ஆக்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஷுட் ஹேவ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். எந்த ஒரு பொருள் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக செயல்படணுமோ அது வந்து கீழே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் கட்டாயம் அதில் நடக்கணுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெப்ளிகேஷன், தனக்கு தானே டூப்ளிகேஷன் ஆகி டபுள் ஆகணும். 1 2 ஆகணும், 2 4 ஆகணும், 4 8 ஆகணும், 8 16 ஆகணுங்க. அது யார் அப்படி வந்து செல்ஃப் ரெப்ளிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் செல்ஃப் ரெப்ளிகேஷன் நடக்கும். த செல்ஃப் ரெப்ளிகேஷன் ஷுட் பி ஏபிள் டு ரெப்ளிகேட் அக்கார்டிங் டு த ரூல் ஆஃப் பேஸ் பேரிங் அண்டு காம்ப்ளிமெண்ட்ரி போத் நியூக்ளிக் ஆசிட். போத் நியூக்ளிக் ஆசிட் என்ன? டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ ரெண்டுலேயுமே என்ன நடக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது நடக்கணும்னு இருக்காங்க. ஹவ் எபிலிட்டி டு டைரக்ட் டூப்ளிகேஷன். ப்ரோட்டீன் ஃபெயில் டு ஃபுல்ஃபில் திஸ் கிரிட்டேரியா. இதில் வந்து என்ன நடக்காதுன்னு சொல்லினா ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காதுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி, தாங்குத்தன்மை. என்ன தன்மை? ஸ்டெபிலிட்டி, தாங்குத்தன்மை அப்படின்னு பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி, இட் சுட் பி ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரலி அண்டு கெமிக்கல்லி. த ஜெனட்டிக் மெட்டீரியல் சுட் பி ஸ்டேபிள் எனஃப் நாட் டு சேஞ்ச் வித் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள் ஏஜ் ஆர் வித் சேஞ்ச் இன் ஃபிசியாலஜிக்கல் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஒரு உயிரினுடைய வாழ்க்கை சுழற்சி முறையோ வயதோ அல்லது உடல் செயல் நடக்கக்கூடிய ஒரு இதோ மாறிச்சினாலும் எது மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது மாறக்கூடாதுங்கிறாங்க. த ஸ்டெபிலிட்டி அஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் கிளியர்லி எவிடென்ட் இன் கிரிஃபித் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸ். கிரிஃபித் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல்ஸில் தெளிவாக நமக்கு த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. Heat which killed the bacteria did not destroy some of the properties of genetic material. இதில் கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா பாக்டீரியாவை கில் பண்ணாலுமே ஒரு சிலதாக அதனால் செயலெடுக்க செய்யலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டி தான் காரணங்கிறாங்க. இன் டிஎன்ஏ த 2 strand பீயிங் காம்ப்ளிமெண்ட்ரி, ஒன்றுக்கு ஒன்று இணையாக இருக்கும். இப் செப்பரேட் பை, அது ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கணும்னா ஹீட்டிங் கேன் கம் டுகெதர். ஹீட் பண்ணி தான் பிரிக்க முடியும், மறுபடியும் அது ரெண்டும் ஒன்று சேர்ந்துக்குங்கிறாங்க. வென் அப்ரோப்ரியேட் கண்டிஷன் இஸ் ப்ரொவைடட் ஃபர்தர் 2 days of hydroxyl group is present. At every nucleotide in RNA is a reactive group that make RNA liable and easily degradable. நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த செகண்ட் கார்பன் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய OH குரூப் அப்படிங்கிறது ஆர்என்ஏவில் இருக்கிறனால அவருடைய இது என்ன ஆகுதுன்னா ரியாக்டிவ் குரூப் தட் மேக்ஸ் ஆர்என்ஏ லயபிள். ஆர்என்ஏவுடைய செயல்பாடு குறையுது, சீக்கிரமாகவும் டிஸ்இன்டகிரேட் ஆகிடுதுங்க. நெக்ஸ்ட்டு ஆர்என்ஏ இஸ் ஆல்சோ நோன் டு பி கேட்டலைட்டிக் அண்டு ரியாக்டிவ். நோட் பண்ணி பார்க்கலாம். ஆர்என்ஏ வந்து சில நேரம் என்ன பண்ணுதுன்னா கேட்டலைட்டிக் ரியாக்ஷனும் பண்ணுது,
ரியாக்டிவ் பண்ணுதுங்க. ஹென்ஸ் டிஎன்ஏ இஸ் கெமிக்கலி மோர் ஸ்டேபிள் அண்ட் கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவ். நோட் பண்ணி பார்க்கலாம். டிஎன்ஏ வந்து கெமிக்கலி மோர் ஸ்டேபிளாக இருக்குது, கெமிக்கலி லெஸ் ரியாக்டிவாக இருக்குது வென் கம்பேர்ட் டு ஆர்என்ஏ. அப்போ ஆர்என்ஏ வந்து கெமிக்கலி ஸ்டேபிள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேபிளாக இருக்குதுங்க, லெஸ் ஸ்டேபிள். அதேமாதிரி கெமிக்கலி ரியாக்டிவ் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோர் ரியாக்டிவாக இருக்குங்க. சரிங்களா, ரைட்டு. ப்ரெசன்ஸ் ஆஃப் தைமின் instead of uracil in DNA confer the additional stability to DNA. டிஎன்ஏனுடைய அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி நமக்கு தெரிய வருகிறது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, ரைட்டுங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ். இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகணும்னா இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் ஆகணும். அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா மெண்டலியன் கேரக்டருங்கிறாங்க. RNA கேன் பி டைரக்ட்லி கோட் ஃபார் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கேன் ஈஸிலி எக்ஸ்பிரஸ் த கேரக்டர்ஸ். ஆர்என்ஏங்கிறது ஈஸியாக வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுனால அவருடைய கேரக்டரை ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணுது. டிஎன்ஏனால் டைரெக்டாக வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண வைக்க முடியாது. அப்போ டிஎன்ஏனுடைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கணும்னா ஆர்என்ஏ வேணுங்க. டிஎன்ஏ ஹவவர் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்என்ஏ ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ கேன் ஆக்ட் அஸ் ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல், பட் டிஎன்ஏ பீயிங் மோர் ஸ்டேபிள் ஸ்டோர் த ஹை ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆர்என்ஏ ட்ரான்ஸ்ஃபர் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். நோட் பண்ணி பார்க்கலாம். டிஎன்ஏவில் தான் நிறைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அந்த ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு போகணும்னா அது யார் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா ஆர்என்ஏ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேரியேஷன் த்ரூ மியூட்டேஷன். வேரியேஷன் எனக்கு மாறுபாடு கிடைக்கணும். எதன் மூலிமா? திடீர் மாற்றத்தின் மூலிமா. இட் ஷுட் பி ஏபிள் டு மியூட்டன்ட். கட்டாயம் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகணும், மியூட்டேஷன் ஆடுங்க. போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் ஏபிள் டு மியூட்டன்ட். டிஎன்ஏ இருந்தாலும் சரி ஆர்என்ஏ இருந்தாலும் சரி கட்டாயம் என்ன ஆகணும், மியூட்டேஷன் ஆடுங்க. ஆர்என்ஏ பீயிங் அன்ஸ்டேபிள் மியூட்டட் அட்டு. ஆர்என்ஏ வந்து அன்ஸ்டேபிளாக இருந்து மியூட்டட் ஆகணும். மியூட்டட் அட்டு எ ஃபாஸ்டர் ரேட். ஆர்என்ஏங்கிறது ரொம்ப ஸ்பீடாக மியூட்டேஷன் நடக்கும் ஆர்என்ஏவில். த வைரஸ் ஹேவிங் ஆர்என்ஏ ஜீனோம் வித் ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன் கேன் மியூட்டன்ட் அண்டு எவால்வ் ஃபாஸ்டர்ஸ். சரிங்களா, ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு அனிமல்ஸுமே என்ன பண்ணிடுறீங்கன்னா சீக்கிரமாக டெவலப்மெண்ட் ஆயிரும். சரிங்களா, ரைட்டுங்க. த அபவுட் டிஸ்கஷன் இண்டிகேட் த போத் RNA and DNA can function as a genetic material. DNA is more stable and is prepared for storage of genetic information. நோட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.